காலைதோறும் புதியவை. நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். மார்ச் 24. தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். வெளிப்படுத்தல் 6:9. ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் மரித்தவர்கள் பல கோடி பேர். அதிலும் விசேஷமாக இரும்புத்திரை நாடுகளான ரஷ்யா, சீனா போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக காண்பிக்கப்பட்ட கொடுமைகள் அதிகம். தனிச்சிறைகளிலும் முகாம்களிலும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாயினர். இது ஒரு பக்கம் நடந்த கொடுமை. மூன்றாவது கிரேக்க வல்லரசிடம் ராஜ்யங்களை கைப்பற்றி நான்காவது பேரரசும் சின்ன கொம்பாகிய போப் மார்க்கமும் மற்ற கிறிஸ்தவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். எவ்வளவு தூரம் அவர்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவிற்கும் அதிகமாய் கிறிஸ்தவ மார்க்கம் காட்டுத்தீ போல உலகமெங்கும் பரவியது. இதற்கு அடிப்படையான விசுவாசத்தை வேதத்தின் மூலம் பெற்றார்கள். வெளிப்படுத்தல் 6:10 அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமுமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இரும்பு திரை நாட்டு சர்வாதிகாரிகளால் தான் பிறந்த நாடான ருமேனியாவில் சிறை வைக்கப்பட்ட யூதனான ஒரு போதகர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் ஆவார். இவர் 24/3/1909 பிறந்தார். 27/2/2001 இறந்தார். அவர் மனைவி பெயர் சாபீன். ஓர் நாத்திகனாக பிறந்து வளர்ந்தாலும் பின் நாட்களில் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 1945 அநேக இரகசிய சபைகளை நிறுவி 1948 சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பின் விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் கம்யூனிஸ்ட் அதிகாரிகளால் கொடுமையும் சித்திரவதையும் செய்து சிறையில் 5 ஆண்டுகள் மாற்றப்பட்டார். அவர் மரித்துவிட்டார் என்று பொய்த் தகவல் கொடுத்தார்கள். அவர் மனைவியும் வேறொரு சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டார். 11 வயதான மகன் மீகாய் அனாதை போல் கவனிப்பார் யாருமில்லாமல் வாழ்ந்தான். 8 ஆண்டுகளுக்கு பின் விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் 1959 25 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். சர்வாதிகாரிகள் மரித்த பின் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களை விடுதலை பண்ணும்படி கேட்டது. அதன்படி ஒவ்வொருவர் பேரிலும் பணம் கட்டி விடுதலை பெற்றுக்கொள்ள சம்மதித்தார்கள். அதன்படி நார்வே நாட்டு கிறிஸ்தவர்கள் 2500 பவுண்ட் பணம் கட்டி அவரை மீட்டார்கள். அதற்கு முன்பே அவரின் மனைவியும் விடுதலையாக்கப்பட்டார்கள். 1966 அமெரிக்க செனட்டர் முன்பு அவருடைய உடம்பில் பட்ட காயங்களை காட்டினார். லட்சக்கணக்கானோர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். நாம் எப்படிப்பட்ட சாட்சி உடையவர்களாயிருக்கிறோம்? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த தீய சக்தியும் எங்களை பிரிக்காது காத்துக்கொள்ளும். ஆமேன்.